என்னம்மா எப்பவுமே சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவீங்க, இப்ப என்ன விரட்டுறீங்க? டேய், நீ எதுக்குடா அவங்கிட்ட போய் கேக்குற? அப்புறம் உன் பொண்டாட்டியே தோசை போட சொல்லுன்னு சொல்லுவான். மீனா, இன்னைக்குதான் அம்மா என் மனசை புரிஞ்சு பேசுறாங்க. பாத்தியாடா ஆரம்பிச்சிட்டா. நீ கிளம்பு, எந்திரி போ. ரோஹிணி நீ கிளம்புமா போ. ஏ ரவி, நீ ஹோட்டலுக்கு தானே போற, அங்க போய் சாப்பிட்டுக்க கூடாதா? அண்ணி சுடுற தோசை மாதிரி வருமாமா? ஆமா, இப்படி சொல்லி சொல்லியே அவளை ஏத்தி விடுறா. வந்து சேர்ந்துருக்கான் பாரு. மீனா, எல்லாருக்கும் நீ செஞ்சு கொடுத்துட்டு அப்ப நீ சாப்பிடாம கிளம்புவ. முதல்ல நீயும் போய் உட்காரு, நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். இருங்க நான் விடுங்கல்ல, நீ போ. இந்தாங்க ரவி. ஓகே அண்ணி. நீ உட்கார்ந்து சாப்பிடு. எங்க நான் அப்புறம் சாப்பிடுறேங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வேலை வேலைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருப்ப. உட்காரு முதல்ல. மீனா, பெரிய ஆர்டர், நிறைய வேலை இருக்கும்ல, நல்லா சாப்பிட்டு போனா தானே எனர்ஜியா இருக்கும். கேட்டுக்கிட்டியா? அதனால தான் சொல்றேன், நீ உட்காரு, நான் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். உட்காரு. ரவி, எவ்வளவு நேரம் சாப்பிடுவே? சீக்கிரம் கிளம்பு. என்ன ஆண்டி இவ்ளோ அர்ஜென்ட் பண்றீங்க? போக விடாம செய்யணும்ல. என்னது? இல்ல, இவன் ஹோட்டல்ல போய் சமைக்கலன்னா சாப்பிட வந்தவங்க சாப்பாடு இல்லைன்னு திரும்பி போயிடுவாங்கல்ல, அவங்கள போக விடாம செய்யணும்ல. சும்மா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு. ரவி, இவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புடா. சரிம்மா. ஸ்ருதி வா போலாம். பாய் மீனா. அம்மா வரமா? பை. போதும். சாப்பிடு, என்ன இருக்கு சாப்பிடு. எங்க போதுங்க. அதெல்லாம் கிடையாது, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சாதான் நான் கிளம்புவேன். இப்பதான் ரொம்ப பாசத்தை பொழிஞ்சு கொட்டுறோம். சரிங்க, அங்க கடையில அக்காங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நீங்க கிளம்புங்க. ஆமல்ல, மறந்தே போயிட்டேன், டைம் ஆச்சு. சரி மீனா, நான் முன்னாடியே போறேன், நீ லேட் பண்ணிடாத மீனா. ஒரு வழியா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான்.